ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் எனக்கு தகுதி இல்லை, அதெல்லாம் நஷ்டம், அது வீண் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தால், இன்னைக்கும் நிறைய பேரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் தங்களுடைய ஜாதியை குறித்து ஒரு மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்கிறார்கள். நான் இந்த ஜாதியில பிறந்தேன், நான் இந்த வம்சத்துல பிறந்தேன், நான் இந்த கோத்திரத்துல பிறந்திருக்கிறேன், நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, எனக்கு எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு தெரியுமா, என்னோட அந்தஸ்து என்ன தெரியுமா, அப்படி இப்படின்னு தங்களுடைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி அப்படி பேசிட்டும் இருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் எங்க வேலை செய்யறேன் தெரியுமா, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் வீண், உனக்கு இதெல்லாம் தகுதியே கிடையாது, இதெல்லாம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இதெல்லாம் பவுல் சொல்லியிருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில என்னதான் அதெல்லாம் நஷ்டம். ஏன்னா கர்த்தர்